ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கொலுசு அடிக்கடி அழுக்கு படிஞ்சிரும். அதை எப்படி சுலபமாக வீட்லேயே க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வரலுமே நம்ம என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா, கொலுசை க்ளீன் பண்ணுறதுக்காக கடைகளில் கொடுத்து தான் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம வெறும் சோப்பு தண்ணியை வச்சு பயன்படுத்தி க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நம்ம சுலபமாக ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி அதுவும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுக்க முடியும். அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ வாங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸா. இப்போது என்னோடய க்ளோத்ஸும் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்லா அந்த அழுக்கு படிஞ்சு கருப்பு கலரில் தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த பேஸ்ட்டு தான். ஸோ வெள்ளி பொருட்களை பொறுத்தவரையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோல்கேட்டை பயன்படுத்துறது தான். கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கடைகளில் பவுடரை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எப்பயுமே அதை புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த பவுடரை கொட்டி அந்த வெள்ளி பொருட்களை அவங்க தேய்ச்சி வைப்பாங்க. அதனால் எப்பயுமே அந்த பளபளப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த கொலுசு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ்ட்டே பயன்படுத்தலாம். ஸோ தண்ணியில் கொலுசை போட்டு இந்த சோப் தூள் போட்டு அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக பேஸ்ட் எடுத்து ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கனாலே போதும். அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும். கொலுசும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு மாதிரி மாறிடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் அடிக்கடி உங்களோட கொலுசுகள் அதிகப்படியான அழுக்கு சேராமல் நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். நான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேஸ்ட்டை தான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நான் கொலுசு தண்ணியில் நனைச்சிக்கிறேன். சாதாரணமாக நம்ம இதை வச்சு நம்ம கைகளை வச்சு தேய்ச்சிங்கனாலே போதும். ஸோ கொலுசை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரஷ் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால ப்ரஷ்ஷில் வச்சு தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாமே எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கொலுசு எல்லாமே நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம் இல்லை, அப்படியே எடுத்து நம்ம தேய்ச்சது தான். ஸோ அதுலேயே இந்த உள்ளுக்குள்ளேருந்து வர அழுக்கு எல்லாமே பாருங்கள், கலர் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் சாதாரணமாக நீங்கள் பேஸ்ட்டு நீங்கள் வச்சு தேய்ச்சிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், பளிச்சுன்னு அது மாறிடும். ஸோ இன்னும் அந்த ஒரு கொலுசு அப்படியே தான் இருக்குது. இதை க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. கொலுசோட கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2 கொலுசுமே நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்னா அது இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வெள்ளி கொலுசை க்ளீன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வச்சுனா க்ளீன் பண்ணணும் இல்லை, நீங்களே சுலபமாக வீட்டில் க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ பாருங்கள், நல்லாவே அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ கொலுசும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி கொலுசை க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் கடைகளில் கொடுத்து க்ளீன் பண்ணுங்கன்னு தான் அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு பேஸ்ட் இருந்தாலே போதும், நீங்களே சுலபமாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது ஒரு 5-10 நிமிஷம் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட கொலுசை க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.